கண்ணு கெட்டிய தூரம் வரையில் கடலென திரண்டிருக்கிற அழைக்கும் போதெல்லாம் அலையலையாய் அணிதிரண்டு வருகிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, பகலசைந்தால் அரசியல் தலைமே அதிலும் தேசிய தலைவன் அவனா இவனா பிரிச்சு அடக்க நினைச்சா அடங்க மறுத்து புரட்சி செய்தே அமைப்பாய் திரள்வோம். பெரியார், அம்பேத்கர், அயோத்திதாசர் இவர்கள் வழியில் நடக்கும் தலைவன் போராட்ட களத்தில் சீரும் சிறுத்தடா. ஒரு செயற்பாட்டாளராகவும் அறிவுஜீவியாகவும் அதே சமயத்தில் ஒரு அரசியல்வாதியாகவும் ஒரு அரசியல் கட்சியின் தலைவராகவும் இங்கு திகழக்கூடியவர் எழுச்சி தமிழர் அவர்களைப் போல வேறு யாரும் இல்லை. ஒரு தேரை கொண்டு வந்து ஊர் பொதுவில் நிப்பாட்டியதைப் போல நிறுத்தி வைத்திருப்பதைப் போல இவ்வளவு பெரிய இயக்கத்தை உங்களுக்காக இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிறார். அதை கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது. எங்களுக்கு தெரிந்து சரித்திரம் படைக்க ஒரு அண்ணன் இருக்கிறார் என்றால் அது நம் திருமா அண்ணனாகத்தான் இருக்கும். இந்த இயக்கம் சும்மா வரல, ரத்த சிந்தி போஸ்ட் ஒட்டி எழுதி நடந்து ஓடி கட்டமைச்சு இன்றைக்கு வெற்றி விழாவிலே நாம் சங்கமித்திருக்கிறோம் என்றார். எத்தனை தோழர்களின் ரத்தம் இந்த இயக்கத்திற்காக போயிருக்கு. வீசிகா என்ன பெருங்காயமா? கரையிறதுக்கு பெருங்கடல் கரையாது, ஞாபகம் வச்சுக்கோ. 72 ஆண்டு தமிழ்நாட்டில தலித் சமூகத்தில் பிறந்த ஒருவர் தலைவராக நின்று வென்று அங்கீகாரம் பெற்றது இல்லை. முதல் தலைவன் நம் அண்ணன் திருமா அவர்கள். இந்த திருமா ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றும் நாள் விரைவில் வருமா? வரும் 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 என்று ஒன்று கூடி நீங்கள் முழங்கினால் வரும். வரும் என்று தேர்தல் களத்தில் ஒன்று கூடி இயங்கினால் வரும். இந்த வெற்றிக்கு காரணமானவர்கள் அங்கே அதிக அளவிலே வாக்களித்த தாய்மார்கள் தான். அதிலும் குறிப்பாக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை அளித்து அவரை 1,00,000க்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தவர்கள் பெண்கள் தான். 36 மந்திரிமார்கள் இருக்கிறாங்க. மந்திரிமார்கள் செய்யாத சாதனையை இன்று விடுதலை சிறுத்தைகளால் செய்ய முடிந்திருக்குதுன்னா, விடுதலை சிறுத்தைகள் சொல்வது எல்லாவற்றையும் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் கேட்கிறார்னா அதுக்கு காரணம் 30 ஆண்டு காலம் தலைவர் சிந்திய ரத்தம், வேர்வை, சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற உணர்வோடு வழிநடத்திக் கொண்டிருக்கிற தலைவர்களை பாராட்டுகிற வகையில மகளிர் விடுதலை இயக்கம் முன்னெடுத்திருக்கிற இந்த மகத்தான வெற்றி விழாவை ஒருங்கிணைத்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இது நந்தனின் சேனை, நாளை நாடாளும் இந்த பானை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படி ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது என்பதை அரசியல் களத்தை உற்று நோக்கக்கூடிய அனைவரும் வியப்போடு பாராட்டுகிறார்கள். சனாதன கும்பல் வெவ்வேறு முகமூடிகளோடு இங்கே களத்தில் இருக்கிறார்கள். போலி தமிழ் தேசிய முகமூடி அரசியல் வெற்றிக்காகவே கட்சியை தொடங்கியிருக்கிற ஜனநாயகன் கதாநாயகன் என்கிற முகமூடி, இவற்றையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. சனாதன சங்கிகளை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. 2026 திமுக வெற்றி பெறுகிறதா, திமுக கூட்டணி வெற்றி பெறுகிறதா என்பதை விட விடுதலை சிறுத்தைகளின் வியூகம் வெற்றி பெறுகிறது. விடுதலை சிறுத்தைகளின் உத்தி வெற்றி பெறுகிறது. விடுதலை சிறுத்தைகளால் தமிழகம் பாதுகாக்கப்பட்டது என்கிற வரலாற்றை பதிவு செய்வோம். அரசியல் முன்னால் தலைமுறை எடுத்தும்
சமத்துவம் மலரும் தலைவா. உறக்கம் அதையும் மறந்து சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்றாய் எங்கள் எழுச்சி தமிழா.